முக்கியமாக நான் வந்தது டைரக்டர் வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு அரங்கமான் நனைந்த நல்ல ஒரு பலத்த கரோஷம் கொடுங்க. ஏன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அந்த இப்போதுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நேர்த்தி ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மனமான வாழ்க்கை. ஸோ அப்பாவை வாழ்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவோட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த அரங்கமே அதிர மாதிரி அப்பாவுக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க. அந்த மாநிலமுக்கு பறை பெரிய அளவில் வெற்றி பெறணும். பறை இசை பற்றி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் இசையெல்லாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுலேருந்து. ரொம்ப நாளாக வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும். கிட்டார் இருக்கும், பியானோ இருக்கும், சாக்ஸபோன், ட்ரம்பட் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது. அதில் வந்து கடம் பானா இருக்குல்ல, கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது, சித்தார் வந்தது, வீணை வந்தது, தபலா வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தவில் வந்தது, உரிமை மேளம் வந்தது. நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 5 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்தான இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்ன இதை நினைக்கிறேன்னா, ஸோ ஒரு பறை இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இந்தியாவும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையுமே இந்த பறை இசை ஒலிக்கும். நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம், அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறை இசை தான் கொடுத்தாங்க. எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜிக்காகவே வாசிக்கிறாங்க. அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க, டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படித்தவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமாக நினச்சி வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிஆர்ஓ சத்யேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வன்னியரசனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.